السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் இதனை ஓதி எதை கேட்கின்றோமோ அல்லாஹ் அதனை நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் கூறுகிறார்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக, இன்னும் சில இமாம்கள் கூறுகிறார்கள் ஜும்ஆவுடைய நேரம் என்பதாக. அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நாளினுடைய கடைசி நேரம், இந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த ஜும்ஆவுடைய நாளில் அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இருக்கின்றது. நாம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டுமா? யகீனோடு இஹ்லாஸோடு நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் எதை கேட்கின்றோமோ அல்லாஹ் அதனை மறுக்காமல் வழங்குகின்றான். நம்முடைய தேவைகள் அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய தேவைகளை முன்வைத்தால் அல்லாஹ் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி وأنت تهديني وأنت تطعمني وأنت تسقيني وأنت تميتني وأنت تحييني. اللهم أنت خلقتني وأنت تهديني وأنت تطعمني وأنت تسقيني وأنت துமீதுனி என்று وأنت துஹ்யீனி என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவார்.